நகைச்சுவை நடிகர் போண்டாமணி உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 60. இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி. இவரது இயற்பெயர் கேத்தீஸ்வரன். நடிகர் பாக்கியராஜின் பவுனு பவுனுதான் என்ற திரைப்படம் மூலம் 1991 திரையுலகிற்கு இவர் அறிமுகமானார். ஒன்னாயிருக்க கத்துக்கணும் என்ற திரைப்படத்தில் நடித்தபோது நடிகர் கவுண்டமணி இவர் மீது போண்டாவை தூக்கி வீசிய காட்சிகள் இருந்துள்ளன. இதன் பின்னர் போண்டாவுடன் கவுண்டமணியில் இருக்கும் மணியை சேர்த்து தனது பெயரை போண்டாமணி என மாற்றியுள்ளார். திரையில் சில காட்சிகள் தோன்றினாலும் தனது உடல் மொழியில் சிரிக்க வைக்கும் திறமை கொண்ட கலைஞர் போண்டாமணி. நடிகர் வடிவேலுவுடன் இவர் நடித்த ஏராளமான திரைப்படங்கள் ரசிகர்களை கவர்ந்தன. வின்னர், சுந்தரா டிராவல்ஸ் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் போண்டாமணி நடித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போதும் மீம் மெட்டீரியலாக உலா வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் சில தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்த போண்டாமணிக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்ததால் இந்த ஆண்டின் தொடக்கம் முதலே மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். சென்னை பொளிச்சலூரில் குடும்பத்துடன் அவர் வசித்து வந்த நிலையில் வீட்டில் திடீரென அவர் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் போண்டாமணி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். நடிகர் போண்டாமணியின் மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.